தங்கலான், டிமாண்டி காலனி 2, ஸ்திரீ 2. ஸோ இந்த 3 படங்களுமே வசூல் நேற்று 7வது நாள் எவ்வளோ வசூல், 7 நாள் டோட்டல் வசூல் எவ்வளோ, அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூல், இது எல்லாத்தையுமே பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக 8 இயர்ஸ் ஆஃப் தர்மதுரை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த அன்னைக்கு நான் வீடியோ போட முடியலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த வசூலை 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வசூலை இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ தர்மதுரை படத்தோட வசூல் என்ன, ஷேர் என்ன, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. வேறு படங்கள் மெக்கு, அப்புறம் வந்து ஜாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே எக்ஸாக்டாக என்ன படமோ அதை நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பில்லா 2 தான். பில்லா 2ல் வந்து உனக்குள்ளே மிருகம் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டே ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக செஞ்சுருப்பாங்க. அந்த பாட்டிலேயே ஒரு மாதிரி 3D எஃபெக்ட்லாம் வந்திருக்கும். ஒருவேளை அந்த படத்தை 3Dயில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். அதில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குகன்ராஜ், அப்புறம் அகமது அப்படிங்கிறவர், ஷாயாஸ் பிளேஸ், முரளிகிருஷ்ணன், அதுக்கப்புறம் யூசர் அவர் பேர் தெரில. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சில விஷயங்கள் நான் உணர்ந்தேன், அதனால் உங்ககிட்டயே நான் அதை கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் ரிவ்யூவர்ஸ் சொல்லி வச்ச மாதிரி பயங்கரமாக கழுவி ஊற்றிருப்பாங்க, ஆனால் இந்த படத்தை ஏன்டா கழுவி ஊற்றினீங்க, நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் ரீசெண்ட் டைமில் ஏதாவது படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது என்ன படம், அந்த படத்தை எந்த ரிவ்யூவர்ஸ்லாம் கழுவி ஊற்றுனாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் சில படங்கள் பார்த்தேன், ஏன்டா நல்லா தாண்டா இருக்குது, நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் மோசமாக இல்லையா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. வசூல்களை போயிடலாம். கேள் மெயின் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1,25,00,000, வேர்ல்டு வைடு 1,48,00,000. இந்தியா முழுக்க 21,72,00,000, வேர்ல்டு வைடு 29,83,00,000. நேற்று வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், அக்ஷய்குமார் அவர்களோட இந்த சரிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக அவர் ஒரு ரொம்ப நல்ல நடிகர், 2.0லாம் ஒரு சரியான ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அவர் படங்கள் சரியாக போகலை அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு கவலை இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டப்போ அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவுமே ஒரு வகையில் உண்மை தான். அப்புறம் வேதா அப்படிங்கிற படம், ஜான் ஆபிரகாம் படம், இது வந்து 7வது நாள் வசூல் இந்தியாவில் 75 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ டோட்டலாக 20,30,00,000, இந்தியாவில் வேர்ல்டு வைடு வந்து 24,75,00,000. இந்த 2 படங்களுமே ஆக்சுவலாக மோசமான கலெக்ஷனை எடுத்திருக்கு, மோசமான ஷேரை தான் கொடுத்துருக்கு, ரெண்டுமே டிசாஸ்டராக தான் அமையுது. அப்புறம் ஸ்திரீ 2 இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியா முழுக்க 21,95,00,000, வேர்ல்டு வைடு 25,55,00,000. ஸோ டோட்டலாக 318,70,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 376,25,00,000. அதாவது பம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது அல்ட்ரா பம்பர், வேறு லெவலில் எங்கேயோ அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் தெலுங்கு திரைப்படங்களில் கமிட்டி குருலா அப்படிங்கிற ஒரு படம், அது கமிட்டி குருலான்னு தெரில, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். Day 13 ஆந்திரா தெலுங்கானாவில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 10,05,00,000, வேர்ல்டு வைடு 11,62,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆய் அப்படிங்கிற படம், ஆய் அப்படின்னா தமிழில் வந்து ஐயா, நம்ம எப்படி ஐயான்னு சொல்லுவோம்ல, அதுதான் தெலுங்கில் ஆய் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று அது கூட கமெண்ட்டில் பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 7வது நாள் வசூல் 53 லட்சம், வேர்ல்டு வைடு 62 லட்சம். ஸோ டோட்டலாக 8,32,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 9,22,00,000. ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு, நல்ல வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. டபுள் ஐ ஸ்மார்ட், அப்புறம் மிஸ்டர் பச்சன், இந்த 2 படங்களுமே ரொம்ப மோசமான வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. 7வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 61 லட்சம், வேர்ல்டு வைடு 66 லட்சம். ஸோ டோட்டலாக 19,37,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு 7 நாளில். மிஸ்டர் பச்சன் அதுக்கும் ரொம்ப மோசம், கிட்டத்தட்ட அது காவாசி கிட்ட போயிடுச்சு. Day 2 Day 3 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆந்திரா தெலுங்கானாவில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலாக 14 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 7 நாளில். அப்புறம் கன்னட திரைப்படங்களில் 2 படம், கிருஷ்ண பிரணய சகி அப்படிங்கிற படம், பீமா. இதில் கிருஷ்ண பிரணய சகி 7வது நாள் வசூல் கர்நாடகாவில் 61 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். அதாவது 100 டைம்ஸ் பெட்டர் மிஸ்டர் பச்சன் டபுள் ஐ ஸ்மார்ட்டை விட இந்த கிருஷ்ண பிரணய சகி. டோட்டலாக 9,42,00,000
43 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 93 லட்சம். அந்த ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் சில லட்சங்கள் அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். பீமாவை பொறுத்தவரையும் 13வது நாள் வசூல் 35 லட்சம் கர்நாடகாலையும், 37 லட்சம் வேர்ல்டு வைடு, 24 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அப்புறம் மலையாள திரைப்படங்களில் நுணாக்குழி, வாழை இந்த 2 படங்களுமே தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் டே 6 விட டே 7 வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு 2 படங்களுக்குமே. கேரளாவில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 8 கோடியே 55 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 65 லட்சம். வழக்கமாக மலையாள திரைப்படங்கள் ஓவர்சீஸில் நல்ல கலெக்ஷன் எடுக்கும். ஆனால் இந்த 2 படங்களும் ரொம்ப சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள். கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி தான். ஆனால் ஓவர்சீஸில் மட்டுமே 6 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வாழை அப்படிங்கிற படம் டே 7 கேரளாவில் 95 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 20 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 10 கோடியே 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 66 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. அப்புறம் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ராயன் 27வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். 75 கோடியே 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 152 கோடியே 87 லட்சம். இன்றைக்கி அதாவது நாளைக்கு இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வருது. அப்புறம் அந்தகன் திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 7 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரகு தாத்தா இது வந்து அவ்வளோதான், சுத்தமாக போச்சு. தமிழ்நாட்டில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 3 லட்சம். ஸோ டோட்டலாகவே 91 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப மோசமான வசூல் எடுத்திருக்கு கீர்த்தி சுரேஷ் அவர்களோட திரைப்படம். அப்புறம் டிமாண்டி காலனி 2 இந்த படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 22 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 44 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 20 கோடியே 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 26 கோடியே 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 23 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கிட்டத்தட்ட 95% இந்த படம் ரெக்கவர் ஆகிடுச்சு. இன்னும் இந்த படம் ஒரு தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 கோடி வசூல் பண்ணாலே இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகுது. ஸோ அப்படின்னா இப்போது வந்த ரீசெண்டாக வந்த திரைப்படங்களில் தமிழில் டிமாண்டி காலனி 2 தான் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையுது. ஸோ தங்கலான் 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், கேரளாவில் 17 லட்சம், பாண்டிச்சேரியில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 31 கோடியே 68 லட்சமும், கர்நாடகாவில் 3 கோடியே 90 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 54 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 92 லட்சம், பாண்டிச்சேரியில் 70 லட்சம், ஓவர்சீஸில் 16 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 63 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது நாளைக்கு 2 படங்கள் வருதுங்க, வாழை அப்புறம் வந்து கொட்டுக்காளி. இந்த 2 படங்களுக்குமே எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஷோஸ் கொடுத்துருக்காங்க, தங்கலானுக்கு இதனால் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டே 1 எந்த அளவுக்கு புக்கிங் போயிருக்கு, எந்த அளவுக்கு வந்து இந்த 2 படங்களும் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதை நாளைக்கு நம்ம பேசும்போது நான் சொல்லிவிடுவேன், தங்கலானா இந்த 2 படங்களும் சேர்த்து ஓவர்டேக் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கா, இந்த 2 படங்களால் தங்கலானுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிறது. ஸோ 2மே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது, 2மே கிட்டத்தட்ட ஆர்ட் ஃபிலிம். ஸோ அதனால் இந்த 2 திரைப்படங்களும் இந்த தங்கலானுக்கு வந்து பாதிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம நாளைக்கு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் தர்மதுரை இந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சீனு ராமசாமி அவர்கள் எவ்வளோ நல்ல படம் எடுத்திருக்காரு, அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் நான் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த பாட்டை எப்படி இவர் போட்டிருப்பார், எப்படி இவருக்கு இந்த தாட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டிப்பட்டி கனவா காத்து அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் ஏதோ என்னை வேற எங்கேயோ கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது சில பாடல்களோ, சில படமோ, சில காட்சி அமைப்போ, சில டைலாக்ஸை கேட்கும்போது தான் ஓகே இந்த உலகத்தை தாண்டி சொர்க்கம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் சொர்க்கத்தை வந்து உணர்றதுங்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சினிமாவில் தான். அதை இந்த தர்மதுரையில் இருக்க அந்த ஆண்டிப்பட்டி கனவா காத்த அந்த பாட்டில் என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்கு. அதுவும் இல்லாமல் படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட அந்த கதாபாத்திரமும், அப்புறம் இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்லாம் இருக்குது. இந்த படம் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 12 கோடியே 50 லட்சம், தமிழ்நாட்டில் 20 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 27 கோடியே 50 லட்சம், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 9 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடியே 85 லட்சம். கிட்டத்தட்ட 5.5 கோடிக்கு மேலே 5 கோடியே 85 லட்சம் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். ஸோ வழக்கமாக வந்து ஒரு படம் நேஷ்னல் அவார்டும் வாங்கி இன்னொரு பக்கம் வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைகிறதுங்கிறது சில படங்கள் தான், விரல் விட்டு எண்ணிடலாம்.
அதில் இந்த படம் ஒரு முக்கியமான படம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.